நம்ம எல்லாருக்குமே இந்தியாவை தெரியும். இந்தியான்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்குது. அதே சமயம் இந்தியானா ஃபுட் டிவர்சிட்டிக்கும் ஒரு பேர் போன நாடாக இருக்குது. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியான டேஸ்ட், தனித்தனியான கல்ச்சர் அண்ட் தனித்தனியான ஃபுட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அழகான டிவர்சிட்டிக்குள்ளேயும் சில வியர்டான அண்ட் ஷாக்கிங்கான ஃபுட் ஹேபிட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பூச்சிக்கள் மற்றும் புழுக்களை சாப்பிட்ற கலாச்சாரம் இருக்குது. ஸோ வடகிழக்கு இந்தியாவில் நாகாலாந்து, மிசோரம், மொகலாயா மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பூச்சிகள், புழுக்கள், நண்டுகள், பட்டுப்பூச்சி குறும்புகள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களோட உணவாக சாப்பிட்றாங்க. ஸோ ஏன் இதை சாப்பிட்றாங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பூச்சிகளில் உடலுக்கு தேவைப்படுற மூலப்பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ உடம்புக்கு வலிமை கொடுக்கக்கூடிய, பலம் தரக்கூடிய புரதம், கனிம சத்துக்கள் இது ரெண்டுமே இந்த பூச்சிகள்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ சத்தும் அதிகமாக இருக்குது அண்ட் கொழுப்பும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற மக்கள் பழைய காலத்திலிருந்தே இது அவங்களோட வாழ்க்கையில் வழக்கமான ஒரு உணவாக சாப்பிட்டு வராங்க. ஸோ நாகாலாண்டில் ஹார்னட் லாவே கறி, மிசோரமில் ஃப்ரைட் சில்க்வோம், திரிபுராவில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் சட்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கறிஸாக இருக்குது. அடுத்து நம்ம ராஜஸ்தானுக்கு போகலாம். ஸோ ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட்டான ஒரு இடம்னு சொல்லலாம். டெசர்ட் கிளைமேட் மாதிரி தான் அங்கே இருக்கிற கிளைமேட் இருக்கும், அதிகமான வெப்பம் இருக்கும். ஸோ அதனாலே அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கிரேசியான ஃபுட் கோம்போஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ராஜஸ்தானி மக்கள் பார்த்தீங்கன்னா உணவுக்கு சைட் டிஷ்ஷாக பச்சையான வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் அண்ட் அது கூட மோர் மாதிரியெல்லாம் கோம்போவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, வெங்காயம் பார்த்தீங்கன்னா புடிக்கு கூலிங்காக கொடுக்கும் அண்ட் மோர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷனுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா டைஜஷனை பூஸ்ட் பண்ணும். ஸோ சயின்டிஃபிக்கலி ஃபுல் வெலிடான ஒரு ஃபுட் கோம்போன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம ஒடிஷாவுக்கு போடலாம். ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடுமையான வெயிலில் அவங்களோட உடம்பை குளிர வைக்க ஒரு சிறப்பான உணவை சாப்பிட்றாங்க. அதுதான் பக்காலா பாட்னு சொல்லப்படுது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நாள் சாப்பிட்ட சாதத்தை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் இரவு முழுக்க ஊற வச்சிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரையும் அந்த சாதத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அண்ட் இதுக்குள்ள தயிர், உப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் வியர்டான உணவாக இருந்தாலுமே இந்த உணவு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இது உடம்பை குளிர வைக்கும் அண்ட் ஜீரணத்துக்கு உதவும், சக்தி தரும், உடலுக்கு தேவையான கனிவுப்புக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே ஒடிஷாவில் இந்த உணவை கடுமையான வெயிலிருந்து அவங்களோட உயிரை காத்துக்கொள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியை தருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபிஷ் ஹெட் கறி. ஸோ பெங்காலிஸ்னு சொன்னாலே ஃபிஷ் லவர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க ஃபிஷ்ஷோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷோட ஹெட்டை கூட ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ ஃபிஷ் ஹெட் கறி, ஃபிஷ் பிரெயின் மசாலா இது மாதிரி நிறைய டிஷ்ஷெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, அதில் ஒமேகா 3 லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அதிகமாக இது சாப்பிட்றாங்க. அடுத்து கர்நாடகாவுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரத்த குழம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கறி செய்யப்படுது. கர்நாடகாவில் கடற்கரை பகுதிகளில் சில பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோட ரத்தத்தில் செய்யக்கூடிய ஒரு குழம்பை சாப்பிட்றாங்க. ஸோ இது எப்படி செய்யப்படுதுன்னா, ஆட்டோட ரத்தத்தை சேகரித்து அதில் மஞ்சள் தூள், மிளகாய், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு கெட்டியான குழம்பு மாதிரி வேக வைப்பாங்க. ஸோ நமக்கு கேட்குறதுக்கு இது கொஞ்சம் வியர்டாக இருந்தாலுமே அந்த பழங்குடி மக்களுக்கு இது பழைய காலத்திலிருந்தே வந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட்டாக இருக்குது. ஸோ அவங்க நம்புறது என்னன்னா, இந்த ரத்த குழம்பு உடம்புக்கு அதிக சக்தி, பலம் இதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லி. இந்த உணவு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட காலங்கள் கடந்த பாரம்பரிய உணவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம காஷ்மீருக்கு போகலாம். அங்கே இருக்கிற நூன் சாயை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே சாய்னு சொன்னால் என்ன நினைவுக்கு வரும்? ப்ரௌன் கலரில் தான் நினைவுக்கு வரும். ஆனால் காஷ்மீர் பகுதிக்கு போனால் அங்கே கிடைக்கிற டீ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு லிட்டர்லி அதிர்ச்சியாக இருக்கும். இதோட சாதாரண டீ மாதிரியும் இருக்காது. இந்த டீயில் பார்த்தீங்கன்னா உப்பு, சோடா, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொதிக்க வைக்கிறதால தான் அந்த டீயோட கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மாறுது. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம டீ மாதிரி இருக்காது.
ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு இது குளிர்காலத்தில் அவங்களோட உடம்பை ரொம்பவே சூடாக வச்சுக்கொள்ள முக்கியமான ஒரு பானமாக இருக்குது. ஸோ கைஸ், இது தான் இந்தியாவோட வியர்டான ஆனாலுமே அமேசிங்கான மீனிங்ஃபுல்லான சில ஃபுட் கல்ச்சர்ஸ்னு சொல்லலாம். நமக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம், ஆனால் இந்த ஒவ்வொரு டிஷ்ஷுமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குரிய ட்ரெடிஷன், ஐடென்டிட்டி இல்லைனா சயின்ஸ் பேஸ்டான ஃபுட்டாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இதில் எந்த ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.